ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஒர்க் புக்கை ஓப்பன் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாவை என்டர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபைலை நான் இன்னும் சேவ் பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா புக் 1 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷார்ட்கட் Ctrl+S. Ctrl+S கொடுத்தா இந்த மாதிரி வரும். இதில் எந்த லொக்கேஷனில் ஃபைலை சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. நான் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்க்டாப்பை ஓப்பன் பண்ணி ஃபைல் நேமில் எக்ஸல் பேசிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஃபைல் நேம் சேவ் ஆகிடுச்சு. இப்போ டாப்ல பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் பேசிக்ஸ்னு நேம் சேஞ்ச் ஆகியிருக்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த டேட்டாவில் நான் ஹெட்டிங்கை டைப் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்னு. பண்ணிட்டு இப்போ இந்த கிளிப் போர்டில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனையும் பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டாவை கிளிக் பண்ணிட்டு கட்டுன்ற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுத்துட்டு வேற ஒரு செல்லை செலக்ட் பண்ணி அதில் பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்ற நேமு இங்கேருந்து கட் ஆகி இங்கே வந்துடுச்சு. இதுக்கு தான் நம்ம கட் அண்ட் பேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா முன்ன இருந்த இடத்துல இருந்து டேட்டா ஃபுல்லாக கட் ஆகி இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இதே செல்லை நான் செலக்ட் பண்ணி காப்பின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு முன்ன இருந்த செல்லிலேயே கிளிக் பண்ணி பேஸ்ட்ன்ற ஆப்ஷனையும் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்றது இங்கேயும் காப்பி ஆயிடுச்சு. ஸோ நம்ம காப்பி பண்ண செல்லுலேயும் டேட்டா இருக்கு, நம்ம பேஸ்ட் பண்ண செல்லுலேயும் டேட்டா இருக்கு. கட் அண்ட் காப்பிக்கு இதுதான் வித்தியாசம். ஓகே, இப்போ ஃபார்மட் பெயிண்டிங்னா என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்றதை நான் கொஞ்சம் கலர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வித்தியாசம் நல்லா தெரியும். இப்போ இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மட் பெயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இசிஇன்னு இருக்கிற டேட்டாவில் நான் அதை திரும்பவும் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்ற மாதிரியே இந்த ஃபார்மேட்டும் மாறிடுச்சு. சேம் நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. இதுவே எல்லா செல்லுலையும் ஃபார்மட் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மட் பெயிண்டர்ன்றத டபுள் கிளிக் பண்ணிக்கணும். டபுள் கிளிக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா செல்லுமே சேம் ஃபார்மேட்டுக்கு வந்துடும். கிளிப்போர்ட் ரிப்பன் முடிஞ்சு. இப்போ நம்ம ஃபாண்ட் ரிப்பனை பார்க்கலாம். ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் நேம் வேணுமோ இந்த சின்ன ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா ஃபாண்ட் நேமும் காமிக்கும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபாண்ட் சைஸும் இதுக்கு பக்கத்துலேயே இருக்கு. இதை கிளிக் பண்ணி ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வேணுமோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் 2 ஏ இருக்கு. ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கு. இதை கிளிக் பண்ணியும் நம்ம ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணிட்டு போல்டாக வேணும் அப்படின்னா இந்த பிஏ கிளிக் பண்ணிக்கலாம். இட்டாலிக்காக வேணும் அப்படின்னா இந்த ஐயை கிளிக் பண்ணிக்கலாம். அண்டர்லைன் வேணும் அப்படின்னா இந்த அண்டர்லைனையும் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த ஏவை கிளிக் பண்ணி நம்ம ஃபாண்ட் கலரையும் மாற்றிக்கலாம். இப்போ இந்த எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பார்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆல் பார்டர்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபாண்ட்டில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் யூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது அலைன்மெண்ட்டை பார்க்கலாம். இப்போ அலைன்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டான்றது ஹெட்டிங்கு. இது சிங்கிள் செல்லில் இருக்கிறது அவ்வளோவா நல்லா இல்லை.
ஸோ நம்ம இந்த எல்லா செல்லையும் செலக்ட் பண்ணிட்டு மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டிங்கு சென்டராக வந்துருச்சு. இப்போ இதுக்கு கீழே உள்ளதும் சப் ஹெட்டிங் தான். ஸோ இதுக்கான கலரையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் ஐடின்றது ரொம்ப லாங்கா இருக்கு. இதை நம்ம கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம். இந்த செல்லோடைய எண்டில் வச்சு இந்த மாதிரி நகர்த்தணும் அப்படின்னா நம்ம சின்னது பெருசா ஆக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஐடியை செலக்ட் பண்ணிட்டு அலைன் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த நம்பர் எல்லாம் லெஃப்ட் சைடுக்கு போயிடும். இதை செலக்ட் பண்ணிட்டு மிடில் அலைன்மெண்ட்னு கொடுத்தோன்னா மிடிலுக்கு வந்துடும். அதே மாதிரி ரைட் அலைன்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஏஜ் கொஞ்சம் சென்டரில் வச்சா நல்லா இருக்கும். ஸோ இந்த ஏஜ் காலமை கிளிக் பண்ணிட்டு சென்டர் அலைன்மெண்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா சென்டராக வந்துருச்சு. அடுத்து இந்த லெட்டரோடைய ஆங்கிளை மாற்றணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைலில் வேணுமோ அப்படி ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ரேப் டெக்ஸ்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம ஒரு செல்லில் டைப் பண்ணுறோம் அப்படின்னா செல்லை விட்டு எக்ஸீட் ஆகி போகிற பட்சத்தில் இந்த ரேப் டெக்ஸ்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா ஒரே செல்லுக்குள்ளேயே அது கீழே வந்து டைப் ஆகிடும். அதாவது அந்த ஒரே செல்லுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அலைன்மெண்ட்டில் உள்ள எல்லா ஆப்ஷனையும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இந்த டேட்டாவை இன்னும் கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணலாம். அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி சென்டர் ஆக்கிக்கிறேன். இந்த டைட்டில் ரோவோடைய வித்தை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இப்போ லெட்டரை சென்டர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ரோவோடைய வித்தெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த எல்லா ரோவையும் செலக்ட் பண்ணிட்டு மவுஸில் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்பப் வரும். இதில் ரோ ஹைட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரோ ஹைட்டுன்னு ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். இதில் நமக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். இப்போ 15 இருக்கு. இதை நான் 20க்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செல்லு வித்து பெருசாக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா டேபிள் முன்ன இருந்ததுக்கு இப்போ நல்லா நீட்டாக ஆயிடுச்சு.